கன்ஃபார்ம் இன்னும் சொல்ல நீங்கள்? அதான் 2000 ஓகேன்ட்டேன். அது எப்போ டெலிவரி? அவன் வந்து இப்போ ஆர்சி புக்கில் வந்துச்சு. இது எப்படிட்டு இருந்தானா அந்த டேரெக்டாக ஓனர்கிட்ட வாங்கலை, அவன்கிட்ட மீடியேட்டர். அவன் வந்து புது கார் புக் பண்ணியிருக்காங்கடா. சரி சரி. அங்கே வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சில் பேசிருக்கும் போது அவன் வந்து அரசு கார்ஸ்ன்னு ஒரு யூஸ்டு கார் சேல்ஸ் பண்ணுறவர், அவங்க அந்த காரை வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கார் இப்போ வந்து அரசு கார்ஸ் கிட்டே இருக்குது. அவங்க வந்து என்னென்னா அந்த நியூ கார் அவங்க டெலிவரி கிடச்சோன்னு இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மண்டே டியூஸ்டே வந்துருக்கும். சரி சரி சரி. நான் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் காரும் பார்க்கல. அதுனா காரை நேரிலலாம் பார்க்கல. நம்ம அக்கீம் பாய் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஏதோ ஒன்று இப்போ வாங்கினா போதும் விட்டேன். இன்னொன்று தீபு நான் பிளான் பண்ண பட்ஜெட்டை விட கம்மி பட்ஜெட்டில் வருதுடா. சரி சரி. எனக்கு கொஞ்ச நாளைக்கு போதும்னு நினைக்கிறேன். இதில் போய் ரொம்ப பணத்தை போட வேண்டாம். ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஓட்ட கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டுமே எனக்கு ஒரு 1.5ல 2 முடிஞ்சிருக்கு. ஈஸியாக கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறமா சார் நல்லா என்ஜாய் பண்ணால. எங்கேயும் கூப்பிட்டு போகிறேன். நமக்கு ஹாசன் தான், வேறு எங்கேயும் இல்லை. ஆக்சுவலாக லோக்கலில் ஏதாவது சாப்பிட கீப்பிட போவோம். அதர்வைஸ் போனதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 வீக்கெண்ட் தானே இருந்தாங்க. வீக்கெண்டுன்னு பார்த்தா ஒரு வீக்கெண்ட் தான். ஸோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஜோராக என்ஜாய் பண்ணோம். ஸ்வாதி நல்லா சமைச்சால. நல்லா சமைச்சாங்க. சரி டேலண்ட் தான். ஆமாம், வேற ஆஃபர் கிடைச்சு ஜாயின் பண்ண போற சொன்னா. ஆமா, டெலைட் இங்க தான் இன்னொரு பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, அதுவும் ஒன்று பார்க்க போறேன். டெலைட் தான் சொன்னாங்க டெவிக்கி. ஆமா, டெலைட் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆமா, இன்னொரு ஆஃபர் வந்து பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமே தரானா. ஆமா, அது எடுக்கலாமா டெலைட் எடுக்கலாமா? அதான் பெஸ்ட். கவர்மெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான் பெஸ்ட். பட் அவன் இஷ்டம். பர்சனல் நான் சொல்றது வந்து அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்வாதிக்கு வேற ஆஃபர் பார்க்குறேன். இல்லை அதுலேயே டீம் லீட் ஏதோ கிடைக்க போகுது சொல்லிட்டு. ஆமா, அவன் எதுவும் சொல்லட்டேன். அதுக்கப்புறம் அதாவது இங்கேருந்து அட்டென்ட் பண்ணாங்க இன்டர்வியூ. இங்கே இருந்தப்போ ஐ திங்க் எனக்கு ஒரு ரவுண்ட் ஏதோ கிளியர் பண்ணாங்க. அதோட அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு அடுத்த வாரம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரெஸ்பெக்டிவ் எப்படி ஆஃபர் போது இருந்தாலுமே மே எண்டு பிளான் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். எங்கே போகிறேன்னு அதுதான் தீபடி கேட்டு 3 இடம் சொல்லிடுச்சேன். நான் தப்பாக சொல்ல. எனக்கு என்னென்னா இந்தியாவுக்குலாம் 40-50,000 ஓவர்ண்ணே. ஒருத்தி இல்லைண்ணே. வெளில போகலாம். எங்கேயாரு எப்போ பார்த்தாலும் இந்தியா போட்டாலுமே 50 ரூபா 50 ஓகே. ஆமாண்ணே, எல்லா இடம் ஃப்ரீயாக கொடுத்துருவோண்ணா. சொல்லு, போகலாம். எங்கேயாரு போகலாம். வா, சிங்கப்பூர் போகலாமா? உண்மையாக சொல்கிறேன். எனக்கு 3 பேருக்கு 50,000 ரூபா பட்ஜெட் தான். பார்த்துக்கலாம் சும்மா. நீ சிங்கப்பூர் அங்கே இழுத்து விட்டேன்னா இழுத்துலாம் விட மாட்டேன். இன்னும் இழுத்து விடுவேன். சிங்கப்பூர் ஒருத்தருக்கு 50 ரூபாய் கம்மியாக போக முடியாது. ஆமாம், நான் ஸ்ரீலங்கா விசாரிச்சேன். அது 55,000 ஆச்சு ஒருத்தருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு 55,000 ரூபாயா? ஸ்ரீலங்கா பயந்து விட்டேன். ஸ்ரீரங்கத்துக்கு 55,000 ரூபாயாவே கொடுப்பாங்க. 10 ரூபாய் போயிட்டு வருவேங்களா? நான் அதுக்காக கோவா போனா இல்லை. கோவாலாம் இப்போதான் போனேன்னு. ஓகே, ஹிந்திக்காரன் லொக்கேஷனே வேணாம். அந்த தயவு செஞ்சு அண்ணே, அது பொய்னே. ரியாலிட்டி வேறண்ணே. நீ ஏதோ சினிமாவில் பார்த்து ஏமாந்துட்டு இருக்க. ஆக்சுவலாக புரியல. அது பொய்யான லொக்கேஷன்ஸ் அவன் காட்டுறது. சிம்லா ஊட்டி மாதிரி தானே இருக்கும். சாதாரண ஊர்னு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. எனக்கு சிங்கப்பூர் போகலாவா? நீ போய் நீ நார்த் இந்தியாவுக்கு 50,000 போடுறத விட இதுக்கு போடுறதெல்லாம் ஒர்த்து. சிங்கப்பூர் மாதிரி ஊருக்கு ஆன் பிராக்கியமாக தூக்கிட்டு இருப்பேன். எல்லாம் ஒருத்தே கிடையாது. கேட் லெஃப்ட். நீ வந்து யோசிச்சு பாருண்ணே. நல்லா யோசிச்சு பாரு. மே ஜூனில் பிளான் பண்ணலாம். நான் வரேன் சிங்கப்பூருக்கு. நான் வேணா ஆஸ்திரேலியாவை டிசம்பர் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன். கிளம்புறதுக்குள்ள டிசிஷன் எடுக்க.
டிசைனை எது சொல்ற? இது நீ புக் பண்ணிருந்தோம். புக் பண்றது தானே? எது புக்கு சொல்ற? ஊர் போ லொகேஷன் தானே? ஓகே. என்னை பொறுத்த சிங்கப்பூர் தான் பெஸ்ட். நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அழகான ஊர். வந்து என்ன பட்ஜெட்டு? அதான் 50,000. அது டிக்கெட்டுக்கு மட்டுமே டிக்கெட் 3 பேர் சேராம தான் சத்தியமாக இருக்குது. அது சிங்கப்பூர்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் 3 பேர் அப்பவே சொல்லிட்டீங்க. ஆனால் சும்மா 3 பேருக்கு 50 ஒரு 1க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறியா? மிச்சத்தை பார்த்துக்கலாம்.